நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக உள்ளிட்ட தமிழக கட்சிகளும் கலந்து கொண்டன. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் பிப்ரவரி 23ஆம் தேதி துவங்குகிறது. இதனால பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வழக்கமாக நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அமளி ஏற்படுவது போல இந்த முறையும் அமளி ஏற்பட்டால் முக்கிய மசோதாக்களை சட்டமாக்க முடியாது என்பதால் முன்கூட்டியே நாடாளுமன்ற செஷன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அனைத்து கட்சிகளையும் கூப்பிட்டிருக்காரு. ராஜ்யசபா, லோக்சபால இருந்து தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுகவிலிருந்து ராஜ்யசபா சார்பாக நவநீத கிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். லோக்சபால திரு வேணுகோபால் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அதிமுக. அதே போல திமுகவில் கனிமொழி அவர்கள் கலந்து கொண்டார்கள். உள்ளே இந்த மாதிரி நிறைய முக்கிய கட்சிகள் இருந்து பிரமுகர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. பிரதமர் அவர்கள் இந்த மீட்டிங்கை நடத்தினாங்க. முக்கிய விவாதங்கள் உள்ளே முக்கிய ஒரு சில பிரச்சனைகளும் உள்ளே எழுப்பப்பட்டன. சமீபத்தில் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் நடந்த விஷயமும், டெல்லி ஒரு நீதிமன்ற வளாகத்தில் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் தாக்கப்பட்ட விஷயத்தை குறித்தும் பேசப்பட்டதாக தெரிகிறது. அனைத்து கட்சி கூட்டத்தில் திமுக சார்பாக கனிமொழி அவர்கள் தான் கலந்து கொண்டாங்க. இப்ப நாம அவர்கள்கிட்ட கேட்கலாம். உள்ள அதாவது கூட்டம் இது என்ன மாதிரியான ஒரு கூட்டம், என்ன மாதிரியான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது? பிரதமர் அவர்கள் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நன்றாக வேலை செய்ய வேண்டும், தொடர்ந்து இடையூறுகள் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல் விவாதங்கள் நடைபெற வேண்டும் என்பதற்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை அழைத்திருந்தார்கள். பல கட்சிகளை சார்ந்தவர்கள் தங்களுடைய கருத்துக்களை இங்கே எடுத்து வைத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழ்நாட்டிற்கு என்னென்ன முக்கியமான விஷயங்களும், அது மட்டும் இல்லாமல் இன்று இந்தியாவிலே பேசப்படக்கூடிய சில முக்கியமான பிரச்சனைகளும் விவாதிக்கப்பட வேண்டும் என்பதை எடுத்து வைத்திருக்கிறோம்.